ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம செந்தில் அண்ட் மீனாவோட லவ் தான். ஸோ மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த நாள் என்னால் மறக்க முடியாத நாள். அதாவது எல்லாரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் தன்னோட காதல் மனைவிக்காக இந்த அளவுக்கு யார் பேசுவாங்க? எங்கள் அப்பாட்ட போய் நீ பேசின விதம், உங்கள் பொண்ணை நான் உங்களை விட நல்லா பார்த்துக்கிறேன் இப்படி நீ சொல்லியிருக்கேன், இதை விட அவருக்கு என்ன தேவையாம் அப்படின் போது நம்ம செந்தில் சொல்கிறாரு, இல்லை மீனா, இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது உன்னை யாருக்கும் பிடிக்கலதான். ஆனால் நீ நடந்துக்கிற விதத்தை வச்சு சரி பையன் நல்ல பொண்ணை தான் சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவங்க நினைச்சாங்களே, எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணாங்களே, அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் என்ன அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்குன்னு ஒரு ஜாப் கிடைக்கணும். அப்போ அவங்க நினைக்கணும், ஆமாம் நம்ம பொண்ணு சூஸ் பண்ணதும் கரெக்ட் தான் அப்படின்னு நினைக்க வைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நான் நடந்து காட்டுவேன் அப்படின்னாரு. எஸ், அந்த பாசிட்டிவ் வைப் நல்லா இருந்தது. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட கதிர் அண்ட் ராஜியை காட்டுறாங்க. ஸோ கதிர் கேட்குறாரு ராஜி கிட்ட, ராஜி உனக்கு செமஸ்டர் ஃபீஸ் எப்போ கட்டணும்? ஆல்ரெடி கட்டிட்டோம், இன்னும் செமஸ்டர் ஃபீஸ் கட்ட டைம் ஆகும். சரி ஓகே, சாப்பாட்டுக்கெல்லாம் காசு இருக்குல்ல, வீட்டில் தான் எடுத்துகிட்டு போகிறேன், வேறு ஏதாவது செலவு இருக்கா, வண்டிக்கு போகிற இந்த செலவுக்கு காசு வேணும்னாலும் நீ ஏன் கிட்ட கேளு ராஜி, நீ அப்பாட்ட கேட்டுறாத அப்படின்றாங்க. ஏன்னா அப்பா வந்து அண்ணி அந்த ஒரு 300 ரூபாய்க்காக எவ்வளோ பேச்சு அசிங்கப்படுத்தினாரு. ஸோ அந்த மாதிரி எதுவும் வேண்டாம், நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்காக செய்கிறேன் அப்படின்னு கதிர் ஒரு பொறுப்பான புருஷனாக பேசுகிறாரு. பட் இந்த இடத்துல ராஜி வந்துட்டு உங்ககிட்டயும் நான் கேட்க மாட்டேன், மாமாட்டையும் கேட்க மாட்டேன், நானே பார்த்துக்குவேன், அதாவது அவங்க டியூஷன் போகிற கான்செப்டில் நானே பார்த்துக்கிறேன் அப்படின் போது கதிருக்கு புரியல. உங்ககிட்ட ஏது காசு, நீ அப்படி பார்த்துக்குவோம் போது இல்லை இல்லை நான் படித்து வேலைக்கு போய் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சமாளிச்சிட்டாங்க. அண்ட் கதிர் இருந்துட்டு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ உனக்கு ஏதாவது செலவுனா நீ என்கிட்ட கேளு அப்படின்றாரு. ஸோ இந்த இடத்துல ராஜிக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது. ஐயோ அவன் நமக்காக எவ்வளோ யோசிக்கிறான், மாமா நம்மளை எதுவும் பேசிடக்கூடாது நமக்காக யோசிக்கிறான், ஸோ இவங்கிட்ட டியூஷன் மேட்ரு சொல்லிடலாம் அப்படின்னு இவங்க மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே அங்கே கதிர் கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி இன்றைக்கும் சொல்ல முடியல அப்படின்னு முடிச்சிருச்சு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம சரவணன் அண்ட் மயில் சென்னைக்கு வந்துட்டாங்க. மனுஷன் பயங்கர ஹாப்பியாக இருக்காரு. பயங்கர பெருசாக இருக்குது, ஹோட்டல் செம்மையாக இருக்குது, நம்ம ஃபோனில் பார்த்ததை விட சூப்பராக இருக்குது, அங்கே பாரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அங்கே நின்று ரீல்ஸ் பண்ணிக்கலாம், அங்கே பாரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கே போய் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கார். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் பெரிய ஆப்பு அவருக்கு காத்துட்ருக்கு. ஏன்னா உள்ளே போனதுக்கப்புறம் நாங்கள் இங்கே புக் பண்ணியிருக்குமே அப்படின்னு சொல்லும்போது சரிங்க சார் அப்படின்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிவிட்டு சார் மீதி காசை பே பண்ணுங்க அப்படின்றாங்க. என்னங்க 5000 நாங்கள் பே பண்ணிட்டோம் தானே அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஹோட்டலில் சொல்கிறாங்க சார் 5000 வெறும் இனிஷியல் அமௌண்ட் தான், டோட்டலாக இங்கே 26,000 ஆகுது அப்படின்றாங்க. ஸோ இதை கேட்டு அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. சரவணன் கேட்குறாரு, இல்லைங்க நாங்கள் பார்த்தோமே, இல்லை சார் நாங்கள் எங்களோட ரூல்ஸில் தெளிவாக போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்றாங்க. ஸோ சரவணன் மயில் கிட்ட கேட்குறாரு, மயில் நீ எதில் தான் புக் பண்ண, உன் ஃபோனை கூட நான் பார்க்குறேன் அப்படின் போது மயில் இருந்துட்டு இல்லை என் ஃபோனில் நெட் இல்லை அப்படின்றாங்க. அதாவது சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுன்ற கான்செப்டில் சொல்கிறாங்க. ஸோ சரவணன் அவரோட ஃபோன்லேயே அந்த ஹோட்டலோட நேம் போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே தெளிவாக 26,000 ஹனிமூன் பேக்கேஜ் அப்படின்றது போட்டிருக்கு. என்ன மயில் இப்படி தெரியாத ஊரில் இப்படி கொண்டு வந்து நிற்க வச்சிட்டியே, அன்றைக்கே வீட்டில் இருக்க அத்தனை பேரும் கேட்டாங்க இல்லையா 5000 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய ஹோட்டல் எப்படி புக் பண்ண முடியும்னு கேட்டாங்க, நீ எல்லாத்தையும் நானே பண்ணுறேன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி நிறுத்திட்டியே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கே வீட்டில் நம்மளோட பாண்டியன் அண்ட் கோமதியும் நினச்சிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறான் பையன், தெரியாத ஊரில் என்ன பண்ணிட்டு இருக்கான், ட்ரெயின் இறங்கினதுமே ஃபோன் பண்ணால் ஹோட்டலுக்கு போய் இன்னும் ஃபோன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஃபோன் பண்ணிடுறாரு. ஃபோன் பண்ணும்போது சரி அப்பா அம்மா கிட்ட வந்து நம்ம இப்படி தெரியாத ஊரில் நடுத்தரில் நிற்கிறோன்னு சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்கன்னு இருக்காங்க. சரவணன் இருந்துட்டு அப்பா நாங்கள் வந்துட்டோப்பா, ரூமுக்கு வந்துட்டோப்பா, ரூம் சூப்பராக இருக்குப்பா, நாங்கள் பார்த்துக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார். அடுத்ததாக மயில் வீட்டிலேருந்து ஃபோன் வருது. ஸோ மயிலோட அம்மா பேசுகிறாங்க. அப்போ இவர் சரவணன் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் வீட்லேயும் நீ எதுவும் சொல்லாத, அவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்றாரு. பட் மயில் உண்மையை சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியுமே, அம்மா நான் என்னம்மா பண்ணுறது, நடுத்தரில் நின்றுட்டு இருக்கிறேன், ஹோட்டலில் இன்னும் காசு கொடுத்தா தான் வந்து உள்ளே விடுவாங்க, நாங்கள் வெளியே நின்றுட்டுருக்கோம் அப்படின்போது ஏன் பொண்டாட்டியை ஹனிமூன் கூட்டிகிட்டு வரான், அவன் வீட்டிலேருந்து காசு எடுத்துகிட்டு வர மாட்டானா, அவன்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு இந்த அம்மா அதிகாரம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஃபோனை போய் மயில் போய் கொடுக்கும்போது சரவணன் வந்துட்டு வீட்டில் ஏன் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ஸோ மயிலோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மயில் தான் சின்ன பொண்ணு, எதுவும் தெரியாத பொண்ணு, அவள் தான் ஏதோ 5000 ரூபா நினச்சி புக் பண்ணிட்டா அப்படின்னா நீங்கள் எதுவும் காசு எடுத்துகிட்டு வரக்கூடாதா, பொண்டாட்டி ஹனிமூன் கூட்டிகிட்டு வரீங்க கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வரக்கூடாதா, இப்படி தெரியாத ஊரில் என் பொண்ணு அப்படி நடுத்தரில் நிறுத்திட்டீங்களே அப்படின்னு அந்த பையன் மேலே பேசுகிறாங்க. சரவணனே பாவம் இல்லையா, மயில் பேச்சை கேட்டு அங்கே வந்துட்டாரு, வந்து நடுத்தரில் நின்றுட்டு இருக்காரு. அண்ட் மயிலையும் அவரால் திட்ட முடியல. சரி மயில் ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணாச்சு அப்படின்றதுக்காக ஏன் மயில் இப்படி பண்ண அப்படின்னு கூலாக இருக்கிற பையனை போயிட்டு நீங்கள் என் பொண்ணை நடுத்தரில் நிற்க வச்சிட்டீங்க அப்படின்போது அவருக்கு செம்ம காண்டாகுது. நம்மகிட்ட நம்ம எதுவும் பேசணும்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ இதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத. அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்களேன். நன்றி.